எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து விஜய் அவர்கள் டெல்லி பயணத்துல ஈடுபட்டிருந்தாரு. அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை டெல்லி மக்கள் கொடுத்திருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்கல மோடி அவர்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்குறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் மீம்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால. இதுல வந்து ஒரு தமிழ்நாட்டோட முதல்வர் பிரதமரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இதுல மீமோ இந்த கண்டென்ட் அது வழக்கமா அவங்களாம் வைக்கிறதான். ஆனால் நேற்று ஒரு முதல்வர் வந்து என்ன விஷயங்களாக அவங்கள சந்திக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுன்றது அப்பாற்பட்டு அவர் நினச்சிருந்தா ஒரு கேஷுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு அவர் வந்திருந்துருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டோட கோரிக்கைகள், குறிப்பாக இந்த தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பூகாகரமாக போயிட்டுருக்கு. அதை வந்து எப்படி நீங்கள் வந்து மூணாவது இடத்துல நீங்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய நியாயமான ஒரு கோபம், அது இந்த வருத்தமோ தயக்கமோலாம் இருக்கக்கூடாது, ஒரு கோபம். அதை தான் முதல்ல தெரிவிச்சிருக்காரு திரு முதல்வர் விஜய் அவர்கள். ஏன்னா என் ஊரில் என்ன நாங்கள் வழிமுறையை பண்ணணும் அப்படின்றது நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு அதையும் முதல் கோரிக்கையாக வச்சுருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வச்சுருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெம்ப்ளேட்டு மீம்லாம் பார்க்கும் பொழுது எப்படி உட்காந்துருக்காரு பாருங்கள். எப்படி ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறாங்க பாருங்க. பேசின வீடியோலாம் வரலன்னு வச்சிங்களேன். அஃபிஷியலான ஒரு மீட்டிங்க. இதில் வந்து எந்த ஒரு இது இல்லை. முதல் முறையாக ஒரு பதவி ஏற்றிருக்காரு. உடனே அங்கே போகிறார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அங்கேருந்து வந்துடுறேன். டெல்லியில் அவர் கால் தடம் பதிச்சதும் மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஆல்ரெடி அவர் வந்து இந்த கேஸுக்காக போயிருந்தாங்க. அப்பயே அங்கே ஏராளமான தாவேக்காவினர் திரண்டு விஜய் அவர்களை அவ்வளோ தூரம் வரவேற்று ஆர்ப்பரித்து கொண்டாடினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நேற்று இன்னும் ஒரு படி மேலே போய் பேனர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து கூட்டணி அறிவிக்கல, அதாவது காங்கிரஸோட கூட்டணி அறிவிக்கல. இம்முறை கூட்டணி அறிவிச்சதும் ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பார்க்க முடிஞ்சுது, பேனர்ஸை பார்க்க முடிஞ்சுது. அந்த கை கோத்து நிற்கக்கூடிய இமேஜெல்லாம் அடித்து தள்ளிட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் அதிகப்படியமாக நம்ம சொல்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கிங்களேன். எவ்வளோ முதல்வர் இங்கேருந்து பயணிச்சிருக்காங்க, ஒரு படி மேலே கொண்டாடினாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பாதுகாப்புலேருந்து எல்லா விஷயங்களும் அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. நேற்று போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவங்களையும் சந்திச்சிருக்காரு. எல்லாரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்து தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கோரிக்கையாக அழகாக என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் மேலே தொடர்ந்து நிறைய புகார்கள் வருது. புகாரா? ஆமாம், நேற்றுக்கு வந்து பிரதமர் மோடியை வெறும் 1/2 மணி நேரம் தான் செஞ்சிருக்காங்க. அவர் என்ன வீட்டுக்கு போய் தங்குறேன்ட்டாங்க போனார். முதல்வரை மீண்டும் நான் சொல்கிறேன், அவரோட கோரிக்கைகளை சொல்லிட்டு நேரில் ஒரு அஃபிஷியலாக ஒரு மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா முதல்வர்களும் போய் மீட் பண்ணணும். ஒரு பிரதமரை மீட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? போயிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு இது ஒதுக்குங்க, இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்குது, முதல்ல நான் சிஎம் ஆகிட்டேங்க அப்படின்றத அவர் போய் தெரிவிக்கிறாருங்க. இதில் என்ன இருக்குது? இப்போது எப்படி ஒரு ஆளுநரை போய் சந்தித்து பதவி ஏற்கிறோம், அந்த மாதிரி ஒரு பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்திக்கணும். இதில் வந்து நீங்கள் 1/2 மணி நேரம் சந்திச்சிங்க, 5 நிமிஷம் சந்திச்சிங்க, அதுக்கு இதே இல்லையே. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் இந்த ஷோ பண்ணுறோன்னா 10 நிமிஷம் தான் பேச முடியும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பேச முடியுமா? பேசுகிறவங்க 1000 பேசினாலுமே அதான் சொல்கிறேன், அவர் எதுக்கு போனாரோ அதை பண்ணிட்டாரு. மோடி அவர்களே வந்து நிறைய விஷயங்கள் மற்றவங்களாம் பேசுவாங்க, என்னடா இது ஏதாவது பேச போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அவங்க எதுக்கு வந்தாரோ முதல்வர் அதை பண்ணிட்டு போயிட்டார். ஓகே, அழகா ஹாப்பியாக எப்படி சொல்கிறது, ஒரு அஃபிஷியலான மீட்டிங்கை எடுத்துகிட்டு அதை கடந்து போயிட்டாங்க. அவ்வளோதான் இருக்கும். நேற்று டெல்லிக்கு போயிருந்தாரு, இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு புறப்பட்டுட்டாரு. ஏன் டெல்லியில இருந்து ராகுல் காந்தியை பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. பார்த்துருந்தீங்களா? இல்லை, அவரு இன்னும் அந்த சீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காரலன்னு தான் சொல்லணும். அதுக்குன்னு உடனே என்ன கம்ஃபர்டபுளாக உட்காரல அப்படிலாம் கேட்காதீங்க. மீன்ஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ துறைகள் இருக்குது, அவ்வளோ பேர்த்தோட இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய அடுத்தடுத்த கட்டான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்காக அவர் இன்னும் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு விஷயம் அதை கட்டமைச்சிக்கிட்டு இருக்காரு, அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ராகுல் அவர்களை வந்து அவங்களோட இல்லத்தில் சந்திக்கணும். குறிப்பாக இன்றைக்கி விருந்தெல்லாம் வைக்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவங்களே பேசிட்டு நான் அடுத்த முறை லைக் அவங்களுக்குள்ளார என்ன கான்வர்சேஷன் போயிருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபட்டு இப்போ அவர் சென்னை திரும்பிட்டார். இங்கே இருக்கக்கூடிய அவர் இங்கே விட்டுட்டு அங்கே பிரதமர் அவர்களை சந்திக்க போனார்ல, அந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிக்கணும். அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்றதையுமே தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு அதுக்கான விஷயங்கள் பண்ணுறதுக்காக உடனே கிளம்பியிருக்காங்க. இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா உலக பட்டினி தினம். அதுக்காக விஜய் அவர்கள் இங்கிருந்து போகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்
அமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு ஒன்று தெரிவிச்சுட்டு போயிரு. என்னன்னா இன்னைக்கு நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து காலை உணவு அந்த விலையில்லா உணவகம் வழங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே மதிய யாருமே பட்டினியோடு இருக்கக்கூடாது. 1000 இல்லை 2000 இல்லை 3000 பேருக்கு, அதிகபட்சம் 3000 பேர் அவங்களுக்கு நீங்கள் வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் ஒன்று பிறப்பிச்சுட்டு போயிருக்காரு. மாவட்ட செயலாளர்களுக்கு இங்கிருந்த புஷ்யானந்த் அவர்கள் வழக்கம் போல் அன்பு கட்டளையாக விதிக்கும். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தாவேகா சார்பாக 3000 பேருக்கு 1000 3000 பேர் வரை இன்றைக்கு உணவு வழங்கப்படுது. இதெல்லாம் அவங்க வந்து இப்போ அவங்க தான் ஆளுங்கட்சி. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணாமல் விட்டுருக்கலாம். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிட்டோமே, இப்போ தான் நம்ம ஆட்சியில் அமைஞ்சிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் அவங்க தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆட்சியில் இல்லாத போது என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் பண்ணுறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது இப்போ நிறையா பண்ணுறாங்க. இப்போ இதையும் எக்ஸ்ட்ரா பண்ணும் பொழுது இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் பார்க்க முடியுது. அவரோட சொல்லுக்கு இணங்க எல்லாருமே பரபரப்பாக வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பட்டினின்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். பக்ரீத்துக்கும் அழகான வாழ்த்துக்களை முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகிட்டு இருக்காருங்க. எஸ்டிஆர் அவர்களுடைய அரசரன் படம் ஸோ தீபாவளிக்கு வருதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட முடியுது. அதுக்குள்ள ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா, எதிர்பார்க்கலாமா? இல்லை, கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் என்னன்னா, சிலம்பரசன் அவர்கள் முதல்வரை சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ 2 பேரும் இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து எடிட்டிங் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். இன்னும் சந்திக்கலை, ஆனால் வாழ்த்துலாம் தெரிவிச்சிட்டாரு. நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கு. ஃபோன்லாம் கூட பேசுனதா நம்மளுக்கு தகவல்கள் வருது. இப்போ அரசனில் எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பேய்த்தனமாக நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. வெற்றிமாறன் வந்து தனுஷை எவ்வளோ தூரம் பார்த்து வியந்து லவ் பண்ணாரோ கிட்டத்தட்ட அதுக்கு இணையாக சிலம்பரசனை பார்க்குறாரு. சிலம்பரசனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வரும் பொழுதும் விட்டு கொடுக்காம பொக்கிஷ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா இந்த மனுஷன் வந்தானா சிங்கிள் டேக்கு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மேடையில் கூட எல்லாரும் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஷூட்டிங் நேரமாக வரணும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். தம்பி இதெல்லாம் என்கிட்ட வேணாம், எப்போ வரன்றது முக்கியம் இல்லை, எப்படி நடிக்கிறன்றதான் முக்கியம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லியிருப்பார்ல. இப்போ அதெல்லாம் பட்டாசாக இருக்கும். அந்த மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்காரு அரசனில். சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. 2 ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து மிக பிரம்மாண்டமான செட். இது வரைக்கும் சிலம்பரசன் அவர்களோட வரலாற்றிலேயே இவ்வளோ தூரம் பொருட்செலவுலையும் பிரம்மாண்டமாகவும் படங்கள் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். 10 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ ஒரு செட்டு ஒன்று போட்டுட்ருக்காங்க ஈசிஆரில் அடுத்த ஷெட்யூலுக்கு. பிரியங்கா மோகனோட அந்த காதல் காட்சிகள் அதிகமாக எடுக்கப்பட்டு இருக்கு. சமுத்திரக்கனி அவர்கள், ஆண்ட்ரியா அவர்கள் எல்லாருமே இணைஞ்சு நிறைய காட்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு படமாக வரப்போகுதுன்ற மாற்று கருத்தே இல்லை. அதான் சொல்கிறேன்னே, இப்போ நீங்கள் கருப்பை எப்படி நம்ம கொண்டாடுறோம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. சிலம்பரசனுக்கு ஒவ்வொரு படங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வல்லவன் மன்மதன் டைமில் யார் அந்த பையன் இவ்வளோ வசூலை கொடுத்துட்ருக்காரு, டிஆரோட மகன் புரட்சியை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த டைமில் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சார். விடிவி வரும்போதெல்லாம் கொண்டாடினாங்க, எல்லா படங்களும் வரும்பொழுது கொண்டாடினாங்க. வசூல் ரீதியாக சொல்கிறேன், அந்த ரேஞ்சில் இந்த அரசன் இருக்கும் அப்படின்றதுல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ரொம்ப வேகமாக படப்பிடிப்பு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தீபாவளிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ். தீபாவளிக்கு இந்த வருஷம் பயங்கரமான ஒரு படமாக இருக்க போது. ஏன்னா பெரிய படங்கள் வரிசையில் கருப்பு ஹிட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வரப்போதா நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய படம் அப்படின்னா இப்போ விக்ரம் சாரோ இப்போ கார்த்திக் சாரதோ அடுத்தடுத்து வரலாம். இன்னொரு பெரிய படமும் தீபாவளிக்கு பேசுகிறாங்க. ஆனால் அரசன் அப்படியே சீட்டு போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. அரசன் வரப்போறதுன்ற மாற்று கருத்தே இல்லை. சரி, இந்த வருஷம் தீபாவளிக்கு அரசன் வருது. அடுத்து சிலம்பரசன் படம் அப்படின்னு பார்க்கும் பொழுது டைரக்டர் யாருன்றது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த அரசன் முடிஞ்ச கையோட பொங்கலுக்கு, அதாவது தீபாவளிக்கு ஒரு சிலம்பரசன் படத்தை பார்த்து கொண்டாடுறீங்களே, அப்படியே பொங்கலுக்கும் நானே இருக்கேன் அப்படின்ட்டு பொங்கலுக்கும் ஒரு சீட் வாங்கி வச்சிருக்காரு. அதில் யார் அப்படின்னா டியூட் படத்தோட இயக்குனர் கதை தயார் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. அரசன்லேருந்து அடுத்து காலடி எடுத்து வச்சாருன்னா நேராக நீங்கள் இந்த படத்துக்கு தான் வரணும்னு மைத்ரி மூவிஸ் டியூட் படம் எடுத்தாங்களா, அந்த டீம் தான் கிட்டத்தட்ட இது அப்படியே டேக் ஓவர் பண்ணுறாங்க சிலம்பரசனை. அதுவும் பிரம்மாண்டமாக தயாராக போகுது வேகமாக. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் டைமில் ரெடி ஆகிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சிலம்பரசன் அடுத்தடுத்த ஹேட்ரிக், இல்லை ஹேட்ரிக்னு சொல்ல முடியாது, பயங்கரமான ஒரு வசூல் புரட்சிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்றதுல இந்த இடத்துல தெரிவிச்சு.